நீரின்றி வேரின்றி, கிளையின்றி இலையின்றி, பூவின்றி காயின்றி கனி கொடுத்த ஒரே மரம் எந்த மரம்? வேப்ப மரமா, புளிய மரமா, தந்தி மரமா? உன்னுடைய என்னுடைய கைகளை பக்கவாட்டில் விரித்தால் தெரியும் அந்த சிலுவை மரம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நீ எல்லாம் புள்ளியானி தொல்லையை பெற்று வச்சிருக்கிறேன் என்று சொல்லி எந்த பெற்றோரும் சொல்லக்கூடாது. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? என்ன போய் உனக்கு கட்டி வச்சிட்டாங்களே என்று சொல்லி எந்த மனைவியும் தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லக்கூடாது. போய் நானாடி கிடைச்ச உனக்கு என்று சொல்லி எந்த கணவனும் சொல்லக்கூடாது. இந்த சாமியாரை கூட எனக்கு பெரிய தொல்லையாக இருக்கின்றது என்று சொல்லி எந்த ஆயிரம் சொல்லக்கூடாது. இந்த அருட்சகோதரியோட பெரிய நலியாக இருக்குது என்று சொல்லி மற்ற அருட்சகோதரிகள் சொல்லக்கூடாது. இந்த பிள்ளைகளெல்லாம் எனக்கு சனியன்களாக இருக்கின்றது என்று சொல்லி எந்த ஆசிரியரும் இனி சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால், நீங்கள் மீட்பு பெற வேண்டுமானால், உங்களுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு என் பிள்ளை வா என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த உலகத்திலே நீங்களும் நானும் சிலுவைகளாகவே படைக்கப்பட்டு இருக்கின்றோம், சிலுவைகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பல நேரங்களிலே நமது உடல் துன்பங்களை, நமது கவலைகளை நினைத்து நாம் சிலுவைகள் என்று நினைத்து, துன்பங்கள் கஷ்டங்கள் என்று வேதனைகள் என்று நினைத்து வருந்துகின்ற பொழுது அந்த வேதனையோடு, அந்த கஷ்டத்தோடு, அந்த துன்பத்தோடு என்னை பின்பற்ற உன்னால் முடியுமா என்று கேள்வி கேட்கின்றார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? 50 வயசு முடிஞ்சிட்டா, 40 வயசு முடிஞ்சிட்டா பாடி செக்கப், ஜென்ரல் செக்கப் போனாக்கா சுகரு பாடலில் இருக்குது, பிபி வர மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்? மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பாடாவிட்டாலும் சாவு என்று நமக்கு ஒன்று இருக்கின்றது. எனவே அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், வேதனைகளை பிறருக்கு இருப்பதும் எனக்கும் இருக்கின்றது. எனவே இந்த துன்பத்தோடு, இந்த வேதனையோடு என்னால் முடிந்த செயலை கடவுளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நான் கண்டிப்பாக செய்வேன் என்று நாம் தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை சுமக்கின்றவர்களாக இருக்கின்றோம். பார்த்து கட்டி வைத்துட்டாங்களே, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது என்று சொல்லி நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களை, துன்பங்களை நினைத்து பார்க்காமல், எனக்காக சுமக்க என்னுடைய கணவனை கடவுள் கொடுத்திருக்கின்றார், நான் சுமக்க இந்த மணவனை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார், நான் அவரை பின்பற்றுவதற்காக என்னுடைய மனைவியை எனக்கு துன்பமாக கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி யாரெல்லாம் நமது கஷ்டங்களை, நமது வேதனைகளை ஏற்றுக்கொண்டு, கடவுளே நீர் கொடுத்த சிலுவை, நீர் கொடுத்த துன்பம்தான் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மாமியா, என்னுடைய மருமகள், மற்றவர்கள் என்று சொல்லி எந்த துன்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, தாங்கி கொண்டு செல்கின்றோமோ, அதுதான் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை. நான் சம்பாதிக்கிறேன், நான் பெற்றெடுத்தேன், நான் சமைக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தலைக்கணம் பிடித்து ஆடுகின்றோமோ அவர்களெல்லாம் பாபேல் கோபுரத்தை கட்டுகின்றவர்களாக என்னுடைய பெயரை நான் நிலைநாட்டுவேன் என்று சொல்லி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பெயரை, என்னுடைய பெருமையை நிலைநாட்டுவோம் என்பதை சொல்லிவிட்டு கடவுளுடைய பெருமைக்காக கஷ்டப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், துன்பப்பட்டாலும் இதை நான் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல சிலுவை சுமந்த வண்ணமாக இருக்கின்றோம். கண்டிப்பாக கடைசியில் வெற்றி உண்டு. எனவே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சிலுவையாக படைக்கப்பட்டு இருக்கின்றோம், சிலுவையாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். முடிந்த அளவுக்கு பிறருக்கு சிலுவைகளாக இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை தீர்த்து கொள்ள வேண்டிய வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம்.